வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த சில வாரங்களாக தமிழகம் ஒரு முக்கியமான போராட்டத்தை சந்தித்து வருகிறது. அது நீண்ட நெடிய பல வருட போராட்டமாக இருந்தாலும் சமீபத்திய வாரங்களில் அந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த போராட்டம்தான் தலித் மக்களின் ஆலய நுழைவு மற்றும் திருவிழாக்களில் பங்கேற்க உரிமை கோரும் போராட்டம். இதன் சமீபத்திய நிகழ்வு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய கரிசல்குளம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் அனைத்து மக்களோடு இணைந்து பங்கேற்க வேண்டும் என்ற தலித் மக்களின் கோரிக்கைக்கு எதிராக அந்த கிராமத்தைச் சேர்ந்த பிற வகுப்பு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் தலித் மக்கள் கோவில் திருவிழாவில் பங்கேற்க தனி நாள் தனி இடம் என்று ஒதுக்கி, பிற வகுப்பு மக்கள் திருவிழாவில் பங்கேற்க தனி நாள் தனி இடம் என்று ஒதுக்கி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கூட்டு வழிபாட்டை ஊக்குவிக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் இரு வகுப்பைச் சேர்ந்த மக்களுக்கு தனித்தனியே இடம் ஒதுக்கியது எப்படி? இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதல்லவா என பல கேள்விகள் அரசு அதிகாரிகளின் நடவடிக்கை ஒட்டி எழுப்பப்படுகின்றன. செப்பரேட் அண்ட் ஈக்குவல் என சொல்லப்படக்கூடிய கோட்பாடு தமிழ் சூழலில் பொருத்தமான ஒன்றாக இருக்குமா? அது ஒரு சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அரசியலமைப்பு தந்திருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை நிறைவேற்ற வேண்டிய அரசு அதிகாரிகள் தங்கள் பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறார்களா என்கிற கேள்விகளும் இதை ஒட்டி முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சாதி மோதலை தடுப்பதற்கும் தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வேண்டாம் என தவிர்ப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு அதிகாரிகள் தரப்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் நடப்பது என்ன நடந்திருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் இன்றைக்கு வாதிக்க இருக்கிறோம். நம்மோடு சென்னை அரங்கத்தில் திரு கிருஷ்ணசாமி, கொங்கு வேளாளர் கவுண்டர் சங்கத்தைச் சேர்ந்தவர், எழுத்தாளர் திரு மதிமாறன், இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு ராம ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். அதே போன்று நமது மதுரை அரங்கத்திலிருந்து எவிடன்ஸ் அமைப்பைச் சேர்ந்த திரு கதிர் பங்கேற்கிறார். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு கிருஷ்ணசாமி, உங்களிடமிருந்து தொடங்குறேன். அமெரிக்காவில் வெள்ளை இன மக்கள் கருப்பின மக்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்தபோது செப்பரேட் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. பேருந்தில் முன்பகுதியில் வெள்ளை இன மக்கள் உட்காரலாம், பின்பகுதியில் கருப்பு இன மக்கள் உட்காரலாம். ஆனால் அது பின்னாட்கள் அந்த உச்சநீதிமன்றமே செப்பரேட் அண்ட் ஈக்குவல்ங்கிறது ஒரு மோசடியான விஷயம் ஜனநாயகத்தில் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் அரசு அதிகாரிகள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. தனித்தனியாக கொண்டாடி கொள்ளுங்கள், தனித்தனி வழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றதுக்கு அரசு அதிகாரிகள் அங்கே தேவையே இல்லையே. உங்களுடைய கருத்து என்ன? செப்பரேட் அண்ட் ஈக்குவல் அப்படிங்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகளில் வேணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். அங்கே அந்த நாட்டினுடைய நாகரிக வளர்ச்சி வேற, நம்ம நாட்டினுடைய நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிறது வேற. நம்ம நாட்டில் இப்போ நீங்கள் செப்பரேட் அப்படின்னா எல்லா கிராமங்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கொங்கு நாட்டில் தலித் மக்களுக்கு அவர்கள் தனி கோயில் வச்சிருக்கிறாங்க, மற்ற ஜாதியினர் அவங்கவுங்க தனி கோயில் வச்சிருக்கிறாங்க. பொதுவாக சில பெரிய பெரிய கோயில்கள் எல்லாமே இருக்குது, அதில் எல்லாருமே போகிறாங்க வர்றாங்க. ஏன்னா தலித் மக்களும் உள்ள சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறதுல கடவுள் முன்னாடி ஜாதி வேறுபாடுகள் கிடையாது. அப்படி ஒரு வாழக்கூடிய ஒரு நாட்டில் இப்போ செப்பரேட்டாக நீங்கள் தனியாக நடத்திக்கிங்க நாங்கள் தனியாக நடத்திக்கிங்கன்னா அவங்கவுங்க கோயில்களில் அவங்கவுங்க தனித்தனியாக நடத்துக்கிறதுல யாருமே கேள்வி கேட்க முடியாது. உங்கள் கோயிலில் நான் நடத்துவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமாக நாம் உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அது சரி. அது சமுதாய வாதத்திலேயே ரெண்டு விஷயத்தை நான் பாக்குறேன். நீங்க உங்க கோயிலா நீங்க கும்பிட்டுங்க, எங்க கோயிலா நீங்க கோயில் பொது, கடவுள் பொதுங்கும் போது ஏன் கோயில் பொதுவா இருக்கக்கூடாது? இல்ல நீங்க இப்ப எல்லா கோயிலும் இப்ப 2000 3000 கோயில் இருக்கு. இல்ல, கோவில் அவரோட விருப்பப்படி அவர் ஒரு கடவுள்ல நிர்ணயிச்சு அவங்களுக்கு அந்த சிலை வைத்து வழிபாடு நடத்தி கும்புறதுன்றது தனிப்பட்ட உரிமை. நான் அதை எதுவுமே கேட்கல. ஆனா ஒரு கோவில் என்ற ஒரு பொதுவான விஷயத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொதுவான விஷயத்துக்குள்ள நான் தான் போகணும் நீ தான் போகணுங்கும் போது அது ஒரு தனிப்பட்ட விஷயமா மாறிடுது இல்ல? அப்பனா நீங்க உங்க வீட்டு பூஜைகளை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாமே சார். பொது இடம் அப்படின்னு வரும்போதுங்க ஒரு காலகாலமாக ஒரு நடைமுறையை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நடைமுறையை அமல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நடைமுறையிலிருந்து மாறுற போதான பிரச்சனை வருது. இல்ல, காலங்காலமாக அந்த நடைமுறை தான் நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட மக்கள் மறுக்கப்படுகிறார்கள். அந்த மக்களுக்கும் இந்த கடவுள் மேல விருப்பம் இருக்கு, இந்த கடவுளை வழிபடணும் விருப்பம் இருக்கு, இந்த கடவுளை வழிபடக்கூடிய முறைகள்ல அவங்களுக்கும் ஈர்ப்பு இருக்கு. அதை செய்வதற்கு அவர்கள் பிறந்த சாதியத்தான தடையா சொல்றாங்க. அதை உடைத்துக் கொண்டு அவர்களுக்கும் வழிபாடு நடத்துவதற்கு பொது நீரோட்டத்தில் அவர் கலப்பதற்கு என்ன பிரச்சனை இருக்க போது? அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்க உரிமை தானே அவங்களுக்கு அது. சார், அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி யாரையுமே எந்த கோயிலுக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம யாரும் தடுக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிற போது
மக்களாக பார்த்து அவர்களா பார்த்து அதை தீர்த்துக்கணும். இதுல அரசாங்கத்தை கொண்டு வந்து வச்சு இப்ப இந்த கோயில்ல பாருங்க, இவங்க ஒரு நாள் நடத்திக்கலாம், அவங்க ஒரு நாள் நடத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஜாதி இந்துக்கள் என்ன சொல்றாங்க, அந்த நிகழ்ச்சியே நடக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல போட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை நாங்க நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அரசாங்கத்தை எடுத்து அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஆக என்ன தெரியுதுன்னா, முளைப்பாரி விழா இந்த ஜாதி இந்துக்கள் மக்கள் ரெகுலரா அந்த கோயில நடத்திட்டு இருக்காங்க. நாங்களும் அதே மாதிரி முளைப்பாரி இந்த கோயில்ல பண்ணுவோம் அப்படி சொல்லும் போதுதான் பிரச்சனையே வந்திருக்கு. இல்ல அதுதான் நான் கேக்குறேன். ஜாதி இந்துக்கள்ன்றீங்க, தலித் மக்களும் இந்துக்குள்ள தான் இருக்காங்க. அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியல. அது தனி விவாதம், நம்ம அதை அப்புறம் விவாதிப்போம். ஆனா என் கேள்வி என்னன்னா, முளைப்பாரி நாங்கள் எடுக்கிறோம், நாங்க இத்தனை வருஷமா எடுத்தோம், ஆண்டாண்டு காலமாக எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காகவே மற்றவர்கள் எடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். மற்றவர்கள் எடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்லாதனாலதான் நீங்க பிரச்சனையே வந்திருக்கு. அந்த சொன்னதுனாலதான் பிரச்சனைனா, ஏன் பிரச்சனைங்கிறது நீங்க அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அவர்கள் இது நாள் வரைக்கும் முளைப்பாரி திருவிழாவை தலித் மக்கள் நடத்தல. இப்ப இன்னைக்கு நான் திடீர்னு நடத்துவேன்னு ஏன் கேக்குறாங்க? அது உங்களுக்கு உரிமை, அவங்களுக்கு அதுல ஈர்ப்பு இருக்கு. எங்க போச்சு உங்க உரிமை? உரிமை எப்ப கேக்குறதுன்றதுல பிரச்சனை இல்ல சார். 200 வருஷமா சுதந்திரத்துக்காக போராடணும் சார். 47 தானே கிடைச்சது சார். நீங்க அது சுதந்திர சம்பந்தப்பட்டதை கொண்டு இங்க நுழைக்க வேண்டியது நாங்க உரிமை, சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமை 200 வருஷமா போராட்டமா நடந்தது. 47 தானே கிடைச்சது. அந்த மாதிரி காலகாலமாக அவர்கள் போராடி வருகிறார்கள். அவங்க ஒரு தரப்புல அந்த பிரச்சனையே வரல இல்ல சார். ஒரு தரப்புல அவங்க எஜுகேட் ஆகுறாங்க, அப்ரைஸ் ஆகுறாங்க, அவர்கள் உரிமை இருக்கின்ற அவேர்னஸ் அவங்களுக்கு வருது. ஒரு கூட்டு சக்தியாக இணைகிறார்கள், அவர்கள் உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துறாங்க. அப்ப அவங்க மேல கோரிக்கை எழுப்புறாங்க. ஏன் இவ்வளவு நாளா கேட்கலங்கிறது எப்படி சரியான வாதமா இருக்கும் சார்? சரியான வாதம். இப்ப கேட்டது சரியா தப்பான்னு உண்மைங்கிறத நான் சொல்ல வரல. இப்ப கேட்டது சரியா தப்பானே நம்ம பேச முடியாது, அது அவர்கள் உரிமை. அப்ப இவ்வளவு நாளா ஏன் கேட்கலன்னு கேக்குறது எப்படி? கோயில்ல அவர்களுக்கு உரிமையும் பாத்தியதையும் இருக்குமானால் தாராளமாக அவர்களை அனுமதிப்பில் தவறில்லை. இல்ல உரிமையும் பாத்திட்டு தான் காலங்காலமா மறுத்து வச்சிருக்காங்களே. மறுப்புங்கிறது இல்ல சார். அந்த குறிப்பிட்ட நீங்க நிறைய ஊர்கள்ல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கான கோயில்கள் மட்டும்தான் இருக்கும். அதுல வேறு இனத்தவர்களே வரமாட்டாங்க. நாயுடுவோ செட்டியாரோ மற்றவங்களோ வரமாட்டாங்க. ஆனா பொதுவாக ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னா எல்லா ஜாதி மக்களும் வழிபடுவாங்க. அங்கதான் நான் கேக்குறேன், ஒரு இடைநிலை நீங்க சொன்ன வார்த்தைக்கு வரேன். ஒரு இடைநிலை ஜாதியை சேர்ந்தவரோ இல்ல குடும்ப கோயிலையும் வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல வேறு இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர் வழிபட்டாருங்கிறதுக்காக அவர் அடித்ததோ துன்புறுத்தியதோ இல்ல பிரச்சனை பண்ணதோ நுழையக்கூடாதோ தடை கிடையாது. ஆனா ஒரு தலித் மக்களை சேர்ந்த தலித் பிரிவினரை சேர்ந்தவர்கள் அங்க போய் கும்பிடக்கூடாதுன்னு தடை இருக்குல்ல. இவர்கள் விருப்பப்படி இவர்கள் போலாம் வேணாங்கிறதும் இவர்களுக்கு போக மறுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல திரு? இருக்கு. அந்த வித்தியாசங்களை நானும் தான் பார்க்கிறேன் நானு. பட் இந்த கோயிலை பொறுத்த மட்டும் இவ்வளவு நாளா இல்லாத ஒரு பிரச்சனையை நானும் செய்வேன்னு வரும்போதுதான் அவங்க வேண்டாங்க. திரு மதிமாறன், நாங்க வருவோம் அப்படிங்கறதுனால இவங்க வேணான்றாங்க, இது ஒரு பிரச்சனை, இதை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற துணியில திரு கிருஷ்ணசாமி சொல்றாரு. இது சமமா பேசக்கூடியவர்கள், அதாவது இதை எதிர்க்கக்கூடியவர்கள், தலித் மக்களின் நாளையினுடைய எதிர்க்கக்கூடியவர்களும் இந்த விஷயங்களை அங்கங்க சொல்லி வராங்க. உங்கள் பார்வை என்ன? மத்த மதத்துல சாமி கும்பலன்னா அடிப்பான், இந்து மதத்துல சாமி கும்பிட்டு அடிக்கிறான். அடிப்படையில் இந்து சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இவர் சொன்ன சிஸ்டம் இருக்குல்ல, இவங்க அவங்கவுங்க கோயில அவங்கவுங்க கும்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்கவுங்க கோயில அவங்கவுங்க கும்பிட்டுக்கணுங்கிறதுல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜாதி இந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட அதுக்கு மேல் இருக்கிற ஜாதி இந்து கோயில்ல போய் வழிபடும் போதுதான் இந்த சிக்கல்லாம் வருது. தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க சொல்வது போல் அவங்க வேற முஸ்லிமோ கிறிஸ்துவரோ அல்லது என்னை போல் மற்றவர்களை போல் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கள கிடையாது. இவர்களை போல் இவரை போல் அவர்களை போல் அவங்க மிக தீவிரமான பக்திமான்கள். இவங்க அந்த கடவுளை எப்படி வழிபடுறாங்களோ அதற்கு 1% குறையாமல் அதை விட கூடுதலாகவும் வழிபடுறதுக்கு தான் அவங்க தயாரா இருக்கிறாங்க, அந்த பக்தியோட தான் இருக்கிறாங்க. அப்ப நீ இந்து நானும் இந்துன்னு சொல்றதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது கூட ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறது. ஏன்னா இது சாதி அடுக்குமுறையில் இருக்குது. இந்த கோபம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே இவர் சொன்ன வெள்ளாள கவுண்டர் கோயில்ல மத்தவங்க வர்றதில்ல, ஒரு நாயக்கர் வர்றாரு, ஒரு ரெட்டியார் வர்றாரு, முதலியார் வழிபட உள்ள வர்றாருன்னா அவருக்கு கோயில் கதவு திறந்து விடப்படும். வேற சாதிக்காரன் விடமாட்டாங்கிறதெல்லாம் போய் விடுவாங்க. அது என்னன்னா, படிநிலையில் ஒரே மாதிரி சாதி தனக்கு மேல் உள்ள சாதியாக இருந்தால் எல்லா கோயிலிலும் கதவு திறந்து விடப்படும். தாழ்த்தப்பட்ட மக்கள் அதே இந்து உணர்வோடு ஒரு நாயக்கரோடு ஒரு முதலியார் போலவே நானும் உங்க கோயில்ல கும்பிடுறேன்னு சொன்னா அது உள்ள விடமாட்டாங்கிறது மட்டும் இல்ல, ப்ராட்டஸ்ட் பண்ணாங்கன்னா இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த பஞ்சாயத்து ஓடுதல் இப்ப அரசு அதிகாரி ஒரு ஜாதி இந்தியின் தலைவர் போலவே பஞ்சாயத்து பண்ணிருக்கிறாரு, வேற பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்கிறாரு. இது புதுசு இல்ல. இதுக்கு முன்னால காஞ்சிபுரத்தில் கூத்திரப்பாக்கம் ஒரு ஊர்ல ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால இதே போல் தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்க இருக்கிற வன்னியர் சாதி கோயிலுக்குள்ளார சேர்ந்து நாங்களும் கும்பிடலாம்னு சொன்ன போது பிரச்சனை வந்தது. எதற்குமே வராத
பிற்படுத்தப்பட்டவர்கள் மத்தியில் கூட வராத, தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதிகளுக்கே போகாத ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலித் மக்கள் குடியிருப்பு பகுதியில் வந்து அந்த மக்களை நீங்க அந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் பிரதிநிதியா பேசி அவர்களுக்கு தனி கோயில் கட்டி கொடுத்தாரு. அப்ப இந்த செட்டப் கீழிருந்து மேல் போகும்போது இந்து செட்டப்பை உடஞ்சி செதறதா கருதுறாங்க. இது மட்டும் இல்ல, இதே சிவகங்கை மாவட்டத்துல நம்ம கோயில் தேர் ஓட்டம் நின்று போச்சு கண்டதேவியில. கண்டதேவி பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். அதுல என்னன்னா, இவ்வளவு பெரிய தேரை பக்தியோடு கஷ்டப்பட்டு நீங்க மட்டும் இழுக்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, நாங்களும் பக்தியோடு இழுத்து உங்களுக்கு உதவி பண்றோம்னு சொன்னா என்ன ஆகுது சிஸ்டம் பாத்தீங்கன்னா, சிஸ்டம் பிரேக் ஆகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னோட இறை வழிபாட்டு முறையவே தலித் மக்கள் உள்ள வந்தாங்கன்னா தன்னோட கடவுள் இறை வழி எல்லாத்தையும் ரிவைன் பண்ணி தூக்கி கோயில தேவையில்லை எனக்கு அப்படின்னு நாத்திகரா போகிற அளவுக்கு புறக்கணிக்கிற மனோபாவம் இருக்கு. இது என்னன்னா, இது முழுக்க முழுக்க சாதி கட்டமைப்பில் இருக்குது. இந்த சாதி கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் தலித் மக்கள் உரிமை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவர்கள் மீது கொலைவரி தாக்குதலாக வரும். இல்ல தத்துவார்த்த ரீதியாக ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். தத்துவார்த்த ரீதியாக வரலாற்று விஷயங்கள் பலவற்றை வச்சு நம்ம பேசும்போது நீங்க சொல்ற விஷயங்கள் வருது. இன்றைக்கு கல சூழல்ல ஒரு அரசு அதிகாரியா நாளைக்கு ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்போது டிஆர்ஓ பதில் சொல்லணும், கலெக்டர் பதில் சொல்லணும், அங்க இருக்கிற எஸ்பி பதில் சொல்லணும். அப்படிங்கும்போது ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் அப்படின்னு இதை சொல்றாங்க. இது வந்து ஒரு சமரசமான தீர்வு. நம்ம பேசும்போது கூட ஒரு அந்த அரசு அதிகாரிகளை பேசும்போது கூட மக்களே ஒத்துக்கிட்டாங்க, இதுல ஏன் ஊடகங்கள் உள்ள வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மக்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்ற அந்த டேர்ம் இருக்குல்ல, அரசு அதிகாரிகளோட டேர்ம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இதை ஒத்துக்காம, இந்த பஞ்சாயத்துக்கு ஒத்துக்காம இருந்தா வன்முறை நடக்கும், கலவரம் நடக்கும், அதனால இதை செய்யறோம்னு சொல்றாங்கல்ல. அந்த வன்முறை, கலவரம், இதைவிடவும் மோசமான வன்முறை இந்த பார்ட்டிஷன். இது இந்திய அரசியல் சட்டத்துக்கும் மனிதர்களுக்கும் மனிதர்களை மிக இழிவாக கருதுகிற ஒரு மோசம். இந்த மோசத்தை விடவும் வன்முறை மோசமானது இல்ல. அப்போ ஒருத்தர் உரிமை, அவங்க ஒண்ணும் பண்ணலங்க, கோயிலுக்கு எதிராக போராட்டம் நடத்தல, கோயில் கூடாதுன்னு சொல்லல, அவர்கள் யாரும் இஸ்லாமியர்களும் கிடையாது, அவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது, வேற ஊர்காரங்களும் கிடையாது. இன்னொன்னு சொல்லணும்னா, அதே ஊரில் அதே வட்டத்தில் ஒரே மொழி பேசுகிற, ஒரே மாதிரி நிறத்தில் இருக்கிற, ஒரே மண்ணில் ஒரே பகுதியில் வாழ்கிற அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா நாளைக்கு வேறு ஊர்காரம் போனான்னா கோயில் கதவு திறந்து விடுவாங்க. இது என்ன முறை? இது என்ன மனிதாபிமானம் இருக்கு? என்ன மண்ணின் மனம் அதில் இருக்குது? என்ன ஒரு பிராந்திய குணாம்சம் இருக்குது? ஊர்காரங்கிற பாசம் இருக்குது, இந்துங்கிற பாசம் இருக்குதா, மொழி தமிழன்கிற பாசம் இருக்குதான்னா எதுவுமே இல்ல. ஊர் பேர் தெரியாத எவனாவது வெளியூர்ல இருந்து வந்தா அவனை கோயில் உள்ள தூக்கி விடுவாங்க. தன் சொந்த ஊர்ல தனக்காக உழைக்கிற மக்கள் வழிபாட்டுக்கு தடுக்கிறாங்கன்னா இதுதான் மிக மோசமான ஒரு வன்முறை. குறுக்கிட்டீங்க சார். இதுல ஜாதிய குறுக்கீடுகள், ஜாதியினுடைய ஆளுமை இதெல்லாமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, மக்களுடைய அறியாமை. கடவுள் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு சார், எல்லா இடத்துலயும் தான் இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அவன் வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம், அதோட தப்பு கிடையாது. நீங்க இன்னொருத்தருடைய வீட்டுல இன்னொருத்தருடைய கோயில தான் நான் போய் சாமி கும்பிடுவேன்னு எந்த மதத்திலையும் போய் சொல்லல. எந்த ஒரு இதிகாசத்திலையும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்ததாக நான் படிக்கவும் இல்லை. ஒரே ஒரு இதுல நீங்க அவர் நண்பர் சொல்ற மாதிரி ஜாதிய கோட்பாடுகள் கிடையாது. நீங்க எங்களுடைய கொங்கு நாட்டில் என்ன வழக்கம்னா, கிட்டத்தட்ட ஒரு 92 குலங்களுக்குரிய கோயில்கள் இருக்கு. அந்தந்த குலத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நாங்க சாமி கும்பிடுறோம், எங்க குலத்தார் மட்டும்தான் வருவாங்க. இதுல ஒரே ஒரு இவர் அவங்கவுங்க குல தெய்வத்துல யாருமே கும்பிடுறது இல்ல, அதுல என்ன தடைங்கிறாங்க, அவங்க சுதந்திரம்ங்கிறாங்க. சரி, இந்த சுதந்திரத்தை அப்படியே ஏத்துப்போம். ஆனால் இந்த சுதந்திரத்தில் தனக்கு வழிபாட்டு உரிமை கிடைக்காத இந்த மக்கள் ஒரே மதத்துக்குள்ள கிடைக்கல, ஆனா வேற மதமான இஸ்லாமியர் அவங்க கூப்பிடுறாங்க, வாங்க எங்க மசூதியில வழிபடுங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. வேறு மதத்துக்காரர்கள் இந்து மதத்தில் இருக்கிற இந்த சகோதரர்களை தன் சகோதரர்களாக பாவிக்கிறாங்க இஸ்லாமியர்கள், தன்னோட மசூதிகளை வாங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. இவங்க ஒரே மதமா இருக்க உள்ள வராதுன்னு சொல்றாங்க, கேட்டா வேற கோயில் எங்க கோயிலுங்கிறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, இதுக்கெல்லாம் கருத்து சுதந்திரமும் இதெல்லாம் மத சுதந்திரம் பேசுகிற இவர்கள் இது இதை ஒரு பெரிய பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, சாதி ஒழிப்புல விட்டுருங்க. எளிய மக்களுக்கான வழிபாட்டு உரிமைங்க. ஒரு கடவுளே என்னோட சாமி, என்னோட தெய்வம், என் கஷ்டத்தை ஓட்ட சொல்லணுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு மனிதனோட வழிபாட்டு உரிமைக்கே அனுமதி இல்லைன்னா இது என்ன மதம்? அப்ப வேற மதத்துக்காரன் கூப்பிடும் போது சொல்லி முடிச்சாரு, வேற மதத்துக்காரன் இஸ்லாமியர் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா இந்த கருத்து சுதந்திரத்தை இவரும் ஒத்துக்கிறது இவரும் ஒத்துக்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போய் குறுக்க நின்னுக்கிறது, நீ போகாதுன்னு. உன் கோயிலுக்குள்ளேயும் உள்ள விட மாட்டேன், வேற மதத்துக்காரன் உள்ள கூப்பிட்டானா நாங்க மதம் மாறுறோம்னு சொன்னா அதுக்கும் போகக்கூடாதுன்னா இது என்ன ஜனநாயக நாடு? இது என்ன வழிபாட்டு உரிமை? இது ஒரு நாடா? இது ரவிக்குமார், நான் முன்வைக்க வேண்டிய கேள்விதான் திரு மதிமாறன் முன்வைத்திருக்கிறார். நீங்க ஒரு கட்டமைப்பை சொல்லிவிட்டு அனைவரும் இந்துக்கள்ங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் பேசும்போது அடிப்படை வழிபாட்டு உரிமை தான். அதுவே மறுக்கப்படும் போது அவர்கள் அந்த மதத்தின் தேர்வை மாற்றிக்கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்க போது? இதுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்த சம்பவம் தான் மதிமாறன் நினைவுபடுத்துற சம்பவம்.
நீங்க களத்துல அங்க இருந்திருக்கீங்க, பார்த்திருக்கீங்க. அவங்க அடிப்படையா சொல்றது அதுதான், அந்த கோவில்ல வழிபாட உரிமை கொடு, இல்லைன்னா நான் வேற மதத்துக்கு போறேன். அது நியாயமான கோரிக்கை தானே? முதல்ல ஒரு சின்ன பதிவு, கொஞ்சம் மரியாதையா பேசணும் அப்படிங்கிற வேண்டுகோள் அண்ணன்ட்ட வச்சுறேன், மதிமாறன் அவர்கள்ட்ட. களத்தில் இருந்ததுனால நான் சொல்றேன், கள்ளிமேடு கிராமத்தில் ஒரு வாரம் நான் தங்கியிருந்தேன். இரு தரப்பு மக்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன், 2 தரப்பு மக்கள் வீடுலையும் சாப்பிட்ருக்கேன். மதம் மாற போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவித்தது அரசாங்கத்துடைய கவன ஈர்ப்புக்கு தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பிங்கள்ட்ட நான் பேசினேன். அந்த கள்ளிமேடு கோவில் விவகாரத்தில் அது அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவரை கட்டிய கோவில் அது என்பது உண்மை. அங்கே வழிபாடு செய்வதற்கோ உள்ள போய் பூஜை பண்றதுக்கோ எந்த விதத்திலும் தடை எதுவும் இல்லை. ஆனால் வழிபாட்டு சுதந்திரம் இல்லை என்று ஒரு தவறான பதிவை ஊடகங்கள் வெளியாக்குச்சு. அது இல்லை என்பதை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புறேன். இல்லையே, அந்த மக்கள் பேட்டி கொடுத்தாங்க. இல்ல வழிபாடு, நான் அந்த ஊர்ல இருந்திருக்கேன். ஏன் அவங்க மதம் மாறணும்னு சொன்னாங்க? வழிபாட்டு சுதந்திரம் அங்க இருக்கு சார், சாமி கும்பிடலன்னு யாரும் சொல்லல. இல்ல, அதான் நான் கேக்குறேன், அவங்க ஏன் மதம் மாறுறாங்க? 5 நாட்கள் அங்க மண்டபப்படி என்பது காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. நாங்களும் அந்த 5 நாட்கள்ல ஒரு நாள் உரிமை வேணும்னு கேக்குறாங்க. அங்க பீஸ் மீட்டிங் நடந்தது, அமைச்சர் வந்திருந்தார். வழிபாட்டு உரிமை தானே? ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல, நான் கேக்க, நீங்க ஊடகங்கள் தவறாக சொன்னதனால தான் கேக்க. மண்டபப்படி என்பது வழிபாட்டு உரிமை கிடையாதா? இது வழிபாட்டு உரிமை தான். அது மறுக்கப்படுது தானே? இல்ல மறுக்கப்படு, நான் அதை நான் சொல்றேன். 5 நாட்கள் மட்டுமல்ல, 30 நாள் கூட திருவிழா நடத்து, 30 சமூகத்துக்கு மண்டபப்படி வச்சுக்கிட்டோம், என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு சொன்னால் பேசலாம். நீங்களும் டிவி தான், இன்னொரு டிவியும் டிவி தான், அந்த நிகழ்ச்சி இங்க ஒளிபரப்பீங்களா அப்படின்னு கேட்டா பேதம் ஆயிடும். விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அமைதியா தான் இருக்காங்க, அன்போடு தான் இருக்காங்க. இவங்க பேச வேண்டிய விஷயத்தை 2 தரப்பு இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கத்திற்கு நான் முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள், மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்கள். இவங்க யாரும் இல்லைன்னு சொல்லல, இன்னமும் அண்ணன் தம்பியாத்தான் பாவிச்சிட்டு இருக்காங்க. 2 தரப்பிலும் நல்லவர்கள் இருக்காங்க. இதுல சிறு அரசியல் விளையாட்டு இருக்கு. யார் தொந்தரவு வந்தாலும் அவங்க கைது பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இரண்டாவது, அரசாங்கம் ஒரு நீங்க சொன்ன ஒப்பீடு எனக்கு சரியா விளங்கல. தொலைக்காட்சி நிகழ்ச்சி இங்க ஒளிபரப்புக்கும் மண்டகப்படி உரிமை கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல, எல்லாமே ஊடகம் தானே, எல்லாமே கோவில். என்ன அண்ணன் சொன்னாரு, கோவில் எல்லாம் இல்லைன்னு சொல்லி யாரும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது அந்த ஊர்ல 5 கோவில். இந்த ஊடகத்துல இருந்து என் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வேற ஊடகத்துக்கு பணிக்கு போனேன்னா அங்க எடுத்துப்பாங்க, வேற ஊடகத்துல இருக்கவங்க என்ன எடுத்துப்பாங்க. ஆனா நான் இந்த வகுப்பை சேர்ந்தவன் அப்படிங்கறதுக்காக கோயிலுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதே ஊர்ல திரௌபதி அம்மன் கோவில் என்பது ஒண்ணு இருக்கு. இல்ல, நீங்க எல்லாரும் இதைத்தான் சொல்றீங்க. ஒரு கோயிலை பற்றி பேசினா இன்னொரு கோயிலை டைவர்ட் பண்றீங்க. டைவர்ட் இல்ல, கோயிலோட பிரச்சனை. அந்த ஊர்ல 5 கோவில்கள் இருக்கு, அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்கு. 5 கோவில்ல பிரச்சனை கிடையாது, அந்த ஒரு கோவிலில் பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்றது நான் தப்புன்னு சொல்லல, அவங்களுக்கு உரிமை வேண்டும், ஆனால் மற்றவருடைய உணர்வு மதிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அப்ப இவர்கள் உணர்வு யாரு? 2 பேருடைய உணர்வும் தான் மதிக்கணும். அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுது, கோவில் திருவிழா ரத்துன்னு அறிவிக்கிறாங்க. இப்ப தலைவலினா மாத்திரை கொடுக்கணும், தலை இருக்கிறதுனால தான் பிரச்சனை. தலையை வெட்டுன்னு சொன்ன தீர்வா? ஒரு சுமூக சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முன்னெடுக்கணும். 2 தரப்பிலும் பேசணும், நல்லவர்களை கூட்டி பேசி ஒரு அமைதியான சூழலை உண்டாக்குறதுக்கு முயற்சிக்கணும். இரண்டாவது, ஒரு நிமிஷம் ஐயா, மற்ற மதங்கள் இந்த கோயில்ல தான் சர்ச்சைன்னு சொல்றீங்க. இதே இறையூர்ல கிறிஸ்தவ வன்னியர்களுக்கும் கிறிஸ்தவ அரிஜன சகோதரர்களுக்கும் சண்டை இருந்தது. எங்க அண்ணன் திருமாவளவன் போராடினாரு. அந்த சர்ச்சை சீல் வைக்கப்பட்டதா? ஒரு மசூதி சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா? வேண்டுமென்றே எங்கள் இந்து கோயில் வழிபாட்டுல அரசாங்கம் சீல் வைக்குது. கேட்டா என்ன சொல்றாங்க, 2 சட்டவிரோதம் வந்துடும், சட்ட மோதல் வந்துடும், சண்டை வந்துடும், கலவர சூழல் வந்துருங்கிறாங்க. அப்படி பார்த்தா டெய்லி சட்டசபையில தானே சண்டை வருது, சட்டசபை சீல் வைக்கலாமா? என்ன சார் அநியாயமா இருக்கு? பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உரிய காலக்கெடு கொடுத்து பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு கேக்குறேன். ஆமா, கரிசல் குளத்துல இந்த அதிகாரி பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சொல்றாரு, இதை ஆதரிக்கிறீங்களா? நான் அந்த சூழல் என்னன்னு எனக்கு முழுமையா தெரியல. நிச்சயம் அந்த ஊர்ல உள்ள நண்பர்கிட்ட நான் பேசி கருத்து சொல்ல. இல்ல, கரிசல் குளத்தில் நடந்தது எல்லா இடங்களும் சார். எங்க ஊர்ல ஒரு குலதெய்வம் சார், குலதெய்வம் இல்ல, ஊர் கோயில் காளியம்மன் கோவில் திருவிழா 1 மாதம் நடக்கும். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு சமூகத்தவர் கொண்டாடுறோம். எந்த சமூகமும் இல்லைன்னு சொல்லல, எல்லா சமூகமும் கொண்டாடிட்டு தான் இருக்கு. இதுக்கு நான் பின்னணியில நான் என்ன யோசிக்கிறேன், நான் இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு கிட்டத்தட்ட 15-16 கோயில்கள் கூட்டப்பட்டிருக்கு, திருவிழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வரக்கூடிய உள்ளாட்சி எலெக்ஷனை முன்னாடி வச்சுதான் பண்றாங்க. இதனுடைய பின்னணியிலே தேர்தல் அரசியல் இருக்கிறது. நம்ம பேசலாம் தேர்தல் அரசியல். இன்னொரு கல்விமேட்டினுடைய தலைவர் காமராஜ், அவர் ஹரிஜன சகோதரர். இல்ல, அவர் குறுக்கிட்டார். ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தான ஒரு குறியீடா ஒன்னு சொன்னதா நான் கருதுறேன். என்னன்னு சொன்னார்னா, ஒரு தரப்பு மக்களோட மனசும் கஷ்டப்படக்கூடாது, இன்னொரு தரப்பு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப கோயில்ல போய் வழிபடுறன்னு சொல்றதுல இந்த மக்கள் என்ன வழிபாட்டுல பிரச்சனை அந்த கோயில்ல நாங்க போய் வழிபடுறோம்னு தான் சொன்னாங்களே தவிர இதுல அந்த மக்களோட மன உணர்வு பாதிக்கப்படுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒண்ணு.
அந்த மக்களோட மன உணர்வு பாதிக்காம நீங்க வந்து டீல் பண்ணணும்னு சொன்னா நீங்கள் தீண்டாமையை கடைபிடித்து அந்த மக்களுக்கு இந்த சாதிகாரங்களை இதுக்குள்ள அனுமதிக்காம இருந்து நீங்க தீண்டாமையை ஒரு இந்து மக்களை ரொம்ப மோசமா நடத்தி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் மனிதாபிமானத்துக்கு எதிராகவும் நடந்தாதான் நீங்க அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். வேற வழியே கிடையாது. வழிபாட்டு சுதந்திரம் இருக்கிறது, அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எந்த கோயிலையும் யாரும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அறநிலையத்துறை சொல்ல முடியாது. அது சொன்னாலும் அது சட்டவிரோதம். நாங்க வந்து இதே எவிடன்ஸ் கதிர் இருக்காரு. உத்தப்புற விவகாரத்தை வச்சு உலகம் முழுக்க அவர் வந்து என்னெல்லாம் பண்ணாரு என்னால பேச முடியும். ஆனா நான் இந்த விவாதத்தை நான் பேச விரும்பல. உத்தப்புறத்துல அந்த அரிஜன மக்கள் ஆலயத்தில் கூட்டு போனது நானு, என் பக்கத்து ஊரு. நாங்க இவர்கள் எல்லாம் அந்த ஆலய பிரவேசத்தை வந்து அரசியலாக்கி பணம் சம்பாதிச்சாங்க சார். ஒரு பொது மேடையில நீங்க வைக்கிறது இல்ல. இன்னொன்னு இது இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து உத்தப்புறத்துல இருந்த தீண்டாமை வேணா இதோட பொருந்தலாமே ஒழிய நீங்க சொல்ற விஷயங்கள் இந்த மேடைக்கு அவசியம் மட்டும் தான் நினைக்கிறேன். செம்மல் சார், என்னுடைய பதிவை குறிப்பிடுங்க. கோவில் விஷயங்களை வச்சு இவ்வளவு சர்ச்சையை உண்டாக்கி இதன் மூலமா இதனுடைய பின்னணி என்னெல்லாம் இருக்குங்கிற விஷயத்தை நான் வெளிக்கொண்டு வருவேன். அதெல்லாம் திரு ரவிக்குமார், நான் கேட்கறதுதான் கோவில் விஷயத்தை வைத்து சர்ச்சையை உண்டாக்கி நீங்க சொல்றீங்கல்ல, கோவில் விஷயத்துல உரிமை கேட்கிற சர்ச்சைன்ற வார்த்தை எப்படி நீங்க டேர்ம் பண்றீங்கன்னு அரசாங்கத்துக்கு கேக்குறேன். அரசாங்க கண்ட்ரோல் இருக்க கோயில்ல அரசாங்கத்துக்கு நீங்க அததான் நான் கேக்குறேன். அரசாங்கத்துக்கு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, எல்லா மக்களுக்கும் உரிமை தரணும், எல்லா மக்கள் வழிபாடு அனுமதிக்கணும், உங்க கோரிக்கை நியாயமானது, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உரிமை கேட்பதை சர்ச்சைன்னு எப்படி பார்க்கணும்னு தான் நான் கேட்கிறேன். உரிமை நீங்க கேட்கக்கூடிய உரிமை நானும் கேட்கிறேன். எங்க கோயில்ல 100 ரூபா ஒருத்தம் ஒரு கட்டணம் இருக்கு, 50 ரூபா ஒருத்தம் கட்டணம் இருக்கு. அரசாங்கம் எங்க சாமியை வச்சு அந்த காசு வசூல் நிச்சயமா அதெல்லாம் ஏத்து நீங்க பேசுங்க. நான் கேட்கறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் நீங்க நடத்துற போராட்டம் தெரியும், இதெல்லாம் வேற. நான் கேட்கிற கேள்வி என்பது அவர்கள் உரிமையை கேட்பது சர்ச்சைன்னு எப்படி டேர்ம் பண்றீங்க? உரிமையை கேட்பது சர்ச்சை என்று நான் குறிப்பிடல. மீண்டும் நீங்க வந்து புதுசா ஒரு வார்த்தைப்படாதீங்க. எங்க அரிஜன சகோதரருடைய உரிமைக்கும் நாங்கள் போராடுவோம், மற்றவருடைய உணர்வுகளுக்கும் நாங்கள் இருப்போம். அதுதான் மதிமாறன் கேட்கிறாரு, உணர்வுகள் உரிமைகள் இதுக்கு இடையில எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்கன்னு தான் அவர் கேக்குறாரு. நான் அதான் கேக்குறேன். இன்னொரு கேள்வி மட்டும், ஒரு கேள்வி இருக்கு, அதுவும் சேர்த்து பதில் சொல்லுங்க. மரியாதைக்குரிய மாண்புமிகு ரவிக்குமார் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, அங்க நீங்க வந்து இவர் மாதிரி சாதி பிரமுகரா இவர் இல்ல, இவர்கிட்ட கூட அந்த கொஸ்டின் லாஜிக்கலா எடுபடாதுன்னு வச்சுக்கீங்க. ஆனா இவர் சாதி அடையாளத்தோட இல்ல, இவர் இந்துங்கிற அடையாளத்தோட இருக்கிறார், இந்து கட்சி மக்கள் கட்சின்னு. அப்ப அங்க தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்துக்களா இருக்கிறாங்க, அவங்களை மறுக்கிறவங்களும் இந்துக்களாக இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் நீங்கள் யாரை ஆதரிக்கிறீங்க, எந்த இந்துவின் குரலவாக இருக்கிறீங்கிறத நேரடியா சொல்லுங்க. 2 கண்ணு எங்களுக்கு ஒண்ணு சார். அது எப்படிங்க ஒருத்தர் உடமாட்டாங்க கோயில்னா நீங்க தாங்க நடத்தணும். கோயில உடலைங்கிற சூழ்நிலை இல்லையே. இது பதில் இல்ல. அந்த கோவில் இல்ல, கரூர்ல இருக்கு, கரிசல் குளத்துல இருக்கு, திருவாச்சூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் திருவாச்சூர்ல இருக்கு. கரூர் பக்கத்துல ஒரு பிரச்சனை ஆச்சு, கோவில் வழிபாடு ஆர்டிஓ பீஸ் மீட்டிங், ஒரு சமூகத்துக்குள்ளே பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை தெரியுமா? பதவி, பணம், யார் வசூல் பண்ணணும் அப்படிங்கறது பிரச்சனை. இங்க வந்து நம்ம இங்க பேசுவது பியூர்லி இந்த சாதியை சேர்ந்தவர் என்பதற்காக மறுக்கப்படும் உரிமை இல்லை. அந்த உரிமைக்காக நீங்க தனித்தனியா நடத்திக்கீங்கன்னு சொன்ன அரசு நடவடிக்கை சரியா தப்பான்னு பேசிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, அரிஜன சகோதரர்கள் என்பதற்காக வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டால் அங்க களத்துல நிற்கக்கூடிய விஷயத்துல ரவிக்குமார் ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவு பேசுற ரவிக்குமாரே கோயில்ல போக முடியாத பல கோயில்கள் இருக்குது. இவரும் போக முடியாது, அர்ஜுன் சம்பத்தும் போக முடியாது. அந்த மாதிரி கோயில் நிறைய. அர்ஜுன் சம்பத்துல ஐயரே போக முடியாது. ஐயர் பிள்ளை நீங்க போக முடியாத, நீங்க நுழைய முடியாத ஏராளமான கோயில். இந்த ஃபர்ஸ்ட் டர்ன்ல பேசலாம். திரு கதிர், ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம், அதாவது உண்மை கண்டறியும் குழுவை இந்த கரிசல் குளம் கிராம பிரச்சனைக்காக நீங்கள் ஏற்கனவே அமைத்து பல விஷயங்களை களத்துல பார்த்திருக்கீங்க. உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? இந்த பீஸ் அக்ரிமெண்ட் சொல்ற இந்த சமாதான உடன்படிக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது அப்பட்டமான ஒரு அரசாங்கம் நடத்தின ஒரு சாதி பஞ்சாயத்து. இது ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த மக்கள் கரிசகுளம் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் ஒரு பொங்கல் விழாவை நடத்தணுன்றதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆண்டாண்டு காலமாக அங்கே நடத்துகிற அந்த விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா முளைப்பாறை எடுக்கிறதுக்கோ கோயில் உள்ள போகிறதுக்கோ அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஊருணையை சுத்தம் பண்ணுறதும், தெருவை சுத்தம் பண்ணுறதும், தோரணம் கட்டுறதுக்கும், அந்த முளைப்பாறையுடைய மண் சாணம் எடுத்து வருவதும் இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கியிருக்கிறாங்க, வேலையை ஒதுக்கியிருக்கிறாங்க. மொத்தம் 7 சாதிகள் அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. அந்த பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த 6 பேருக்கும் 6 சாதியினருக்கும் அங்கே வழிபாட்டு உரிமை உண்டு. இந்த மக்கள் ஆண்டாண்டு காலமாக 90 வருடமாக அந்த கோவில் இருக்கு. இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ரொம்ப நாளாக இருந்திருக்கு, அவங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம், துப்புரவு பணி வேலை செய்கிறோம், ஆனால் கோவிலுக்குள்ள எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்போ நம்ம பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஜூன் மாதம் 2ஆம் தேதி முயற்சி எடுத்திருக்காங்க. பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு
60 பேர் கொண்ட கும்பல் வந்து பொங்கல் பானையெல்லாம் உடைச்சிட்டு இங்க எவனாவது பொங்கல் வச்சீங்கன்னா தலை உருண்டு போகும். இது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம், மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகார், தலித் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகார். இதுதான் நடந்த சம்பவம். அதன் தொடர்ச்சியாக தான் பீஸ் மீட்டிங் போடுறாங்க. மறுநாள் 3ஆம் தேதி ஜூன் மாசம் போடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இப்ப பொங்கல் வைக்க வேணாம், இன்னும் 1 மாசம் போகட்டும், சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலான்றாங்க. ஜூலை மாசம் தாசில்தார் கூட்டத்தில் எழுதி கொடுக்கிறாங்க, ஆதி திராவிடர் சமூகத்து மக்களை நாங்கள் கோவிலுக்குள்ள உள்ள விட மாட்டோம். 1. 2, முளைப்பாறை எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு அப்பட்டம் எழுதி கொடுக்கிறாங்க. தாசில்தார் கையெழுத்து போடுறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் ஆடியோடி என்கொயரி நடந்திருக்கு. அந்த பீஸ் மீட்டிங்ல இப்படி போடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஆடியோ பீஸ் மீட்டிங்ல 2 நேரம் ஒதுக்குறோம். கோவில் திருவிழா 10 நாள் நடக்குது, 10 நாள் முடிஞ்ச பிறகு வேற ஒரு தேதி அறிவிப்போம், குறிப்பிட்ட நேரம் அறிவிப்போம், அங்க வந்து நீங்க முளைப்பாறு எடுத்துக்கலான்றாங்க. இப்ப அந்த தேதி அறிவிக்கல, அடுத்த மாசம்ன்றாங்க. கோவில்ல இந்த தோழர் ரவிக்குமார் அவர் சொன்னது போன்று, அவராவது என்ன சொன்னார்னா, ஆதி திராவிடர் சகோதரன் சொன்னாரு, நான் ஓப்பனா சொல்ல, நான் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு அதிகமான ரைட் இருக்கு, கிளைம் பண்றது அதிகமான ரைட் இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கோவில்கள்ல பல பாகுபாடுகள் இருக்கு. கிட்டத்தட்ட கோவில் வழிபாட்டில் மட்டும் 40 வகையான பாகுபாடு இருக்கு. தீச்சட்டி எடுக்கிறதுல, பால் குடம் எடுக்கிறதுல, அர்ச்சனை செய்யறதுல, சன்னிதானம் வர்றதுல, வரி வசூல் பண்ண மாட்டாங்க, கோவில் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற விட மாட்டாங்க. ஐயனார் கோவில் பொறுவெடுக்கிற விழாவில் இதே உஞ்சனியில் 5 பேர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டார்கள் 1978. கண்டதேவியில் இன்னும் வடத்தை பிடிக்க முடியல. கிராமப்புற கோவில்கள் தீண்டாமையுடைய வேர்களாக இருக்கு. இதுதான் சுட்டி காட்டு வரும். கடவுளின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா, இங்கே கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த நாட்டை ஆளணுமே தவிர, கான்ஸ்டிடியூஷனுக்கு மேலாக எங்களுடைய மதம் இல்ல எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய போலியான மித்து ஆள முடியாது. எங்க சாமி கும்பிட வராங்கன்னா சாமி கும்பிட்டு தான் ஆகணும். அதனால இந்த ஜாதிக்காரன் விடமாட்டான்னு சொன்னாங்கன்னா தவறு. அது தீண்டாமை இன்னும் பட்டியல் சாதி பட்டியல் பழங்குடியின திருத்த சட்டத்தை தெளிவா போட்டிருக்காங்க. கோவில்ல 2 விதமான வழிபாட்டு முறையோ, கோவிலுக்குள் அனுமதி மறுத்தாலோ சம்பந்தப்பட்ட மீது SCST வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ரொம்ப தெளிவா இருக்கு. SCST ஆக்ட்ல இருக்கு. இல்லைன்னா நான் சொல்ல வரல. அப்ப இந்த மாதிரியான பாகுபாடு உரிய ஒரு ஆடியோ எப்படி நடத்த முடியும்? கலெக்டர்கிட்ட நான் பேசுறேன், இப்ப இது மாதிரியான பீஸ் கமிட்டி மினிட்ஸை போட்டு ஒரு ஆடியோ போட்டு சைன் பண்றாரு, வெக்கமா இல்லையா? இது எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நாங்க ஒரு குறிப்பிட்ட நாளை ஒதுக்குவோம், குறிப்பிட்ட டைம் ஒதுக்குவோன்ற போது இது செப்பரேட்ன்றதை விட டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம், நாங்க பாகுபாடுன்னு சொல்றோம். செப்பரேட்ன்றது கிடையாது. இது செப்பரேட் என்கிற பெயரில் நடத்தப்படுகிற பாகுபாடு. 1. தமிழகத்தில் இது போன்ற கோவிலை ஒட்டி கலவரங்கள் நிறைய இருக்கு. மேட்டுப்பாளையத்தில் ரங்கநாதன் கோவில்ல சமபந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டாருன்றதுக்காகவே ஒரு அருந்தீர் சகோதரரை வெட்டி கொலை பண்ணாங்க. நடக்கலன்னு சொல்ல முடியுமா? எத்தனை கோவில் தகராறு நாங்கள் ஆய்வு பண்ணிருக்கிறோம். கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சாதி கொடுமை இருக்கு, இல்லலாம் சொல்லல. அவர் சுட்டி காட்டியது போன்று எறையூர்ல இருக்கு, ராயப்பன்பட்டியில இருக்கு, கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சாதி கொடுமைகள் இருக்கு, சாதி பாகுபாடு இருக்கு, பாதிரியார் இருக்கிறாங்க. 2ஐயும் தான் நம்ம சுட்டி காட்ட விரும்புறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். கதிர் இடைவேளை எடுத்துப்போ தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு அவர் முன்வைத்த கருத்துக்கள் மீதான உங்கள் கருத்துக்களை நான் வாங்குறேன். இதற்கிடையே அந்த வருவாய் கோட்டாட்சியர் திரு அரவிந்தனை தொடர்ச்சியாக புதிய தலைமுறை தொடர்பு கொண்டு இந்த விவகாரம் குறித்து கருத்து கேட்க முற்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே இப்படி ஒரு முடிவு எடுத்ததாகவும், இதற்கு மேல் இந்த விவகாரத்தில் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். கிருஷ்ணசாமி, நம்ம தொடக்கத்தில் செப்பரேட் அப்படின்ற வார்த்தையை சொன்னோம், ஆனா அது கதிர் வேறு வகையா சொல்றாரு. அது டிஸ்கிரிமினேஷன் தான், செப்பரேட் அல்ல. ஒதுக்குதல், அது தனியாக பிரிக்கிறதுன்றது ஒதுக்குதல் அப்படிங்கறது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்றாரு. அவர் களத்திலிருந்து அந்த விஷயத்தை பார்த்த ஒருவரிடமிருந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவருடைய பேச்சுல இருந்தே தெளிவா என்ன தெரியுதுன்னா, அங்க 7 ஜாதி மக்களுக்கு தான் அந்த கோயில் இருந்திருக்கு. இவர்கள் அங்க இவர்களுக்கு அந்த பணி மட்டும் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அவரே தான் சொல்றாரு, நான் சொல்லல. அப்போ மற்றவர்கள் வழிபடுகிற ஒரு கோயில்ல நானும் தான் உள்ள போந்து செய்வேன் அப்படின்னு வம்புக்கு போற மாதிரி இருக்கு. இல்ல சார், நான் அதான் கேக்குறேன் சார். மற்றவர் வழிபடுற கோயில் நீங்க சொல்றத கூட ஒரு வகையில ஏத்துக்கிறேன். ஆனா கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே சார்? கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த மக்களுடைய மனநிலை மாறலையே. சரி, அப்படி அந்த பொதுவான அப்படின்னா இன்னொரு கேள்வி கேட்கிறேன்.
அந்த கோயில் வந்து நீங்க அவர்களுக்கான கோயில்னா ஆமா. முளப்பாரிக்கு சாணி அல்றதுல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் அவங்களே பண்ணிருக்கலாமே, ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுக்கு பணி அமர்த்தணும்? சார் அவரே சொல்றாரு, காலங்காலமாக அவங்களுக்கு வந்து பணிதான் ஒதுக்கப்பட்டது, எங்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்க இவர் தான் சொல்றாரு. அப்ப காலங்காலமா அந்த ஒரு நிலைமை அங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிற போது திடீர்னு அதைத்தான் நானும் கேக்குறேன் சார். காலங்காலமாக நீங்க விவசாயம் பண்ணிருப்பீங்க, உங்க அப்பா விவசாயம் பண்ணிருப்பாரு, அவங்க அப்பா விவசாயம் பண்ணிருப்பாரு, ஆனா உங்க பையன் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா வர்றீங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஒரு உரிமை தானே சார்? சார் இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட், மக்களுடைய பழக்க வழக்கங்கிறது தனி. மக்கள் கான்ஸ்டிடியூஷன் உட்பட்டவர்கள் தானே சார். கான்ஸ்டிடியூஷனலே அவர் கேக்குறாரு, புரியுதா உங்களுக்கு? நீங்க என்னன்னா பிரச்சனை வந்து ஜாதி இந்துக்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. இவங்க எங்களுக்கும் வேணும் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் அங்க கிளைம் பண்ணும்போது அவன் முடியாதுங்கிறான் அதர் பார்ட்டி. இதுதான் என்னுடைய முடியாதுங்கிறது அரசியலமைப்பு சட்டப்படி சரியா தப்பா? அரசியலமைப்பு படி கடவுள் வந்து எந்த உருவத்துல வேணாலும் வழிபடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுள் இந்த உலகத்துல இருக்காரா இல்லையான்னு நிறைய பேருக்கே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுக்குன்னு ஒரு தனி கோயில் வச்சுக்கங்க, முளைப்பாரி நடத்துங்க, டான்ஸ் வச்சுக்கங்க, எந்த ப்ரோக்ராம் வேணாலும் நடத்துங்க, எதுலயும் கலந்துக்க. அரசியலமைப்பு சட்டப்படி அனைவரும் சமங்கும் போது ஏன் சார் தனி கோயில் சொல்லிட்டே இருக்கோம்? சார் நீங்க பிரச்சனை வர்ற போது எப்படி சார் அரசாங்கம் தீர்க்கும்? பிரச்சனை மக்களிடம் வந்து பேசணும், ஒரு நல்லுறவு குழு அமைக்கணும், அவரிடம் விஷயங்களை புரிய வைக்கணும். சார் காலங்காலமாக அந்த 7 ஜாதி மக்கள் மட்டும்தான் அந்த கோயில்ல கும்பிடுறாங்கன்னு சொல்றாங்க, சாமி கும்பிடுறாங்க. நான் கேக்குறேன், அதுல நான் போவேன்னு சொல்றது வந்து பம்பா இல்லையா? என் மகனும் உங்க மகனும் புக் படிக்கும் போது முதல் பக்கத்துல என்ன படிக்கிறான்? தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், அந்த மனமாற்றம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க கோயில்ல தீண்டாமை எப்படி சார் வந்தால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களில் நாங்களும் ஒருவர் தான். அப்பனா என் கேள்வி அதான், அந்த மனமாற்றத்திற்கு தனித்தனி நாட்கள் தனித்தனி இடங்கள் இருந்து தீர்வாகுமா? என்ன இன்றைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற போது அந்த அதிகாரி எடுத்த முடிவு சரி. திரு கதிர், இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன், இன்றைய நிலைமைக்கு இது சரி அப்படின்ற அவ்வளவுதான். நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு அதிகாரி என்ன முடிவு செய்வாரோ அதை சரியா செஞ்சிருக்காரு. இல்ல கண்டிப்பா இது ஏத்துக்க முடியாது. அது எப்படி இன்றைய இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இது சமரசம், இது கட்ட பஞ்சாயத்து, அது இன்றைய தீர்வுக்குன்னு சொல்ல முடியாது. சாமி கும்பிடணும்ன்றது அங்க சமத்துவம் தான் இருக்கணுமே தவிர ஒரு டிஸ்கிரிமினேஷனை கடைபிடிச்சிட்டு இது வந்து சரி அப்படின்னாக்கா அது அரசு அதிகாரி மேல தான் அந்த கேஸை ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களும் அதில் உள்ளுக்குள்ள வர முடியும். அதனால இது ஒரு சிஸ்டத்தை நீங்க போட்டுட்டு நீங்க நடத்துறதே பாகுபாடு, அதை வந்து அவங்க எழுத்து கேள்வி கேட்கிறாங்க. அதை போய் நீங்க வந்துட்டு அதை வந்து நீங்க சொல்லக்கூடாது. அது கான்ஸ்டிடியூஷன் ரைட்ல தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் சாதி, மதம், இனம், மொழி, தொழில், பிறப்பு இவற்றில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு ஆர்டிகல் 50 ரொம்ப தெளிவா சொல்லுது. இது அவன் ரைட். சாமி கும்பிட்டு கோவில்னாது பொது இடம் தான், சாதி ரீதியான கோவில்னு சொல்ல முடியாது. அப்படிதான் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருந்த பழக்கம் போயிடுச்சு. இன்னைக்கு முப்படாதம்மன் கோவிலா இருக்கலாம், முத்தாலம்மன் கோவிலா இருக்கலாம், இது போன்ற கோவில்கள்ல தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் அவங்க விரும்பினாங்கன்னா அது செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு இல்ல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றது இது பாகுபாட்டினுடைய வடிவம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு அதிகாரிகளும் ஒரு விதத்துல அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினருக்கு துணை போயிருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். கதிர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுல சப்போர்ட் பண்ணா தலித்துக்கு சப்போர்ட் சொல்ல மாட்டாங்களா மற்றவர்கள்? சார் ரெண்டு பேரும் இவங்கள அவங்களே இல்ல சார், ரெண்டு பேரும் ஒண்ணா வழிபட வைக்கிறதா அரசு அதிகாரி. தலித்துக்கு சப்போர்ட் கிடையாதுங்க. தலித்துகளும் சாமி கும்பிடுங்கன்னா விரும்புறாங்க குறிப்பிட்ட ஜாதி. அதை எப்படி நீங்க வந்து தலித் சப்போர்ட் சொல்ல முடியும்? ஈக்குவலா இரண்டு பேருக்குமான உரிமை கொடுக்கணும் சொல்லுங்க தவிர அதை நீங்க வந்து எப்படி சொல்ல முடியும்? ஓட்டுறதுங்கிறதா இதான் பிரச்சனை. ஏங்க தலித்துகளையும் சாமி கும்பிட்டு சொல்றது வந்து தலித்துக்கு ஆதரவான வார்த்தை இல்லங்க, இதுதான் நடுநிலையான ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இரண்டு பேருக்கு உரிமை மக்கள் பின்பற்றாங்க சார். இல்ல நான் கேட்பது நீங்க பொதுவா இல்ல எந்த மக்கள் பின்பற்றாங்க? அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. அரசியலமைப்பு சாதிக்கு ஒரு நியாயம் பேச முடியாதுங்க. அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கோயில் கட்டியிருக்காங்க. முதல்ல ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன், நியாயம் இல்லைன்னு. நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளதாங்க நியாயம் இல்லன்னு பேசுற உரிமை உங்களுக்கோ எனக்கோ இல்ல, அந்த ஊர்காரங்க தான் இருக்குன்னு சொல்றாருல. அந்த கோயில்ல போய் வழிபடணும்னு சொல்ற தலித் மக்கள் அந்த ஊர்காரங்க தான். அதையே நீங்க குறுக்கால போய் தடுக்கிறீங்க? இப்ப ஊர்காரங்க தான் வெளியூருக்கு பக்கத்து ஊர்காரன் பேசுறானா நீங்க பேசும்போது நான் பேசுறேன். இருங்க 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 சொல்றதுக்கு யார் உரிமை கொடுத்ததுன்றேன்.
அந்த வம்ப வேண்டாங்கிற அந்த உரிமை யாருக்கு ஒரு கொடுத்தது? நிமிடம். மதிமாறன். அதாவது கடவுள் இருக்கா இல்லையாங்கிற விவாதம் இருக்கு. கடவுள் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு போனாரு. கடவுள் இல்லைன்னு உறுதியா எப்பவும் சொல்றேன். ஆனால் இந்திய சமூக அமைப்பில் கடவுள் இல்ல, ஆனால் சாதி இருக்கிறது. இப்ப பிரச்சனை என்னன்னா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, சாதி இருக்குது. அந்த சாதி சிஸ்டம் தான் கடவுளை வழிபடுவதற்கு அனுமதி கொடுக்கறதா வேண்டாமான்னு இருக்குது. இப்ப இடைநிலை சாதி அல்லது ஆதிக்க சாதிக்காரர்கள் எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிப்பாங்க, எங்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்களோட சர்வைவல் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தர் பேசலாம் சார், ஒவ்வொருத்தர் பேசலாம். எங்க அனுமதிப்பாங்க, எங்க அனுமதிக்க மாட்டாங்க. ரெட்டை டம்ளர் முறை டீ கடையில் தான் இருக்கும். ஆனா இரவு மாலைக்கு மேல கள்ளச்சாராய கடையில பாத்தீங்கன்னா ஒரே டம்ளர் தான் இருக்கும். அங்க ஏன்னா அந்த இடத்துல 2 டம்ளர் முறை வச்சா தனக்கு தேவையானது கிடைக்காது. அதே போல் ஊர் பொதுக்குளத்துல கால் வைப்பதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனுமதி கிடையாது, பொது இடம். ஆனால் ஒரு ஜாதி இந்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமான இடம், பட்டா லேண்ட், விவசாய நிலம். அந்த நிலத்தில் ஊர் பொதுக்குளத்திலே அனுமதிக்காத ஜாதி இந்துக்கள் தன் சொந்த நிலத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிப்பாங்க. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் சேத்துல வந்து கால் வச்சாதான் இவங்களுக்கு விவசாய வேலை நடக்கும். அப்ப இவங்களுக்கு லாபம் வரும்போது, இவங்களுக்கு தேவை வரும்போது தன் சொந்த நிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிப்பதும், இவர்களுக்கு நஷ்டம் தாழ்த்தப்பட்ட மக்களால் நமக்கு எந்த பயனும் இல்ல போது அங்க தீவிரமான தீண்டாமையும் வன்கொடுமை செய்வதுங்கிறது ஜாதி இந்துக்கள் ஒவ்வொரு துறையிலும் போற ஒரு இன்னொன்னு அரசாங்கம் நினைக்குது. 2 மக்களும் அமைதியா போகணும்னு அரசாங்கம் நினைக்குது. எடுத்த முடிவு சரியான முடிவு இல்ல. அதாவது தீண்டாமை does not arise அப்படின்னு ஒரு விஷயம் திருப்பி என்ன பேசுறாரு இங்க வரல இல்ல, திருப்பி என்ன பேசுறாருன்னா, இது வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நீங்க தான் சொல்றீங்க. அப்படி ஒரே ஊரு, நீங்க தான் சொல்றீங்க ஒரே ஊரு ஜாதிய கொடுமை, ஜாதிய கொடுமை இல்லங்க. இல்ல சார், உங்க ஊர் அவரை விட்டுருங்க சார். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க சார். அந்த மக்களை என்ன காரணத்தை சொல்லி அனுமதிக்கல சார்? அந்த என்ன காரணம்னா, காலங்காலமாக இந்த காலங்கத்துல விட்டுருங்க சார். ஒரே காரணம் விட முடியும். காரணம் என்ன? எப்படி அவர் காரணத்தை நான் சொல்றேங்க. அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் காலங்காலமா நடைமுறையை விடுன்னு சொன்னா யாராவது இந்த நாட்டை விட்டுருவாங்களா? என்ன சார் நியாயமா பேசுங்க சார். காலங்காலமாக வர நடைமுறையை ஃபாலோ பண்ற மக்கள் நான் கேக்குறேன். காலங்காலமா நடந்து போனோம், மாட்டு வண்டியில போனோம், இன்னைக்கு ஃளைட்ல போறது இல்லையா? அந்த அதிகாரி முடிவு எடுத்திருக்கான். இது மாற்றம் இல்லையே. ஆமா சார், நீங்க இன்னொரு நாள் நடத்து, இவர் இன்னொரு நாள் நடத்து சொல்றீங்க. அங்கேயும் நான் சற்று மாறுபடுறேன். திருவிழான்னு பிக்ஸ் பண்ற 10 நாளுக்குள்ள அவங்க நடத்த முடியாது. இப்ப இன்னைக்கு அந்த அதிகாரி சொல்லி இருக்கிறதுலயும் திருவிழா 10 நாள் நடக்கும், அதுல நீங்க கலந்து கூடாது. உங்கள் தேதியை பின்னர் அறிவிக்கிறோம்னு சொல்லிருக்காரு. இப்ப வரைக்கும் அறிவிக்கல. அறிவிப்பாங்க. இந்த அமைதியாக இந்த நடக்கக்கூடிய இந்த திருவிழா சார்ந்து கோயில் சார்ந்த பிரச்சனைகள்ல பக்தி முன்னிருப்பதா நான் நினைக்கல. இதுல வந்து அதிகார போட்டி தான். நீ பெரியாளா நான் பெரியாளா, இந்த ஈகோவில் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது நான் முன்னெடுக்கிறேன். நீங்க சொன்னீங்க சட்டத்துல எல்லாம் சரிதான், எல்லாருக்கும் சமம் தான். பொது வீதியில ஊர்வலம் போலான்னு இருக்கு. எங்க திருவள்ளிக்கேணி வழியா விநாயகரை கொண்டு போக முடியலையே, அப்ப எங்க வச்சு சட்டம்? எங்க கிராமத்துல இந்து தெருவுல இந்து சாமி வர மாட்டேங்குது. நான் குறிப்பிட்டுட்டே இருப்பேன். ஆனா இந்து சாமி முஸ்லிம் வழியா ஊர்வலம் போட என்ன தப்பு? எங்க இந்து சாமி முஸ்லிம் தெருவுல போகுங்கிறது எவ்வளவு மோசடி. முஸ்லிம் தெருவுல செப்பரேட்டா கிடையாது. இந்த நாடு இந்த ரோடு, அதாவது இந்துக்கள் இருக்கிற தெருவுல இந்து சாமி வர மாட்டேங்குது. பொது வீதியில ஊர்வலம் போறா கேக்குறதுக்கு துப்பு கிடையாது. அடுத்த மதக்காரன் தெருவுல தான் போகுங்கிறது. நீங்கள் இதை எதிர்க்கிறீங்களா? எதை? தீண்டாமையின் காரணமாக இந்த மக்களை அனுமதிக்காத இருக்கிறீர்களா? நாங்க வந்து சொல்றேன், இப்பவும் சொல்றேன், தீண்டாமை எங்க மதத்துல இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு சார். எங்க ஆதீனங்களுக்கு இருக்கு, எங்க மடாதிபதிகள் இருக்கு. இதே உரிமை பிரச்சனை கேட்கக்கூடிய தலித் எங்க அரிஜன சகோதரர்கிட்ட கேட்கிற அண்ணன் கதிர் உட்பட பழனிமலை திருக்கோவில்ல தைப்பூச மண்டகப்படி தேவேந்திர மக்களுக்கு இருக்கிறது. அந்த மண்டகப்படி உரிமையை பெற்றுக் கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள். ஒரு தேவேந்திர தலைவன் கிறிஸ்தவராக மதம் மாறிய பிறகு எப்படி எங்க பழனிமலை முருகன்ல வந்து மண்டபப்படி உரிமையை கேட்க முடியும்? நான் எங்க இந்து தலைவர் வாங்க, எங்க இந்து தேவேந்திரனு கொடுங்க. எங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து மதமாற்றத்தை எதிர்த்தார். ஏன்னா எங்க இந்து தொகுதி தனி தொகுதி அவதூறு, பொய் பேசாதீங்க. மரியாதையா உங்களை பேசணும்னா மரியாதையா பேசணும். அம்பேத்கர் இந்து மதம் மாறினாரா? அடிப்படையா பேசாதீங்க. அவரே மதம் மாறினார். இது வேற டிபேட். இந்த கண்டென்ட் பொய் பேசுறது, அவதூறு சொல்லுவது, அதெல்லாம் சொல்லாதீங்க. பழனிமலை திருக்கோயில்ல இப்படி ஒரு பழமை இருக்கு. பிரச்சனைக்குள்ள நீங்க நேரடியா நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ள போறீங்க. நான் கேட்குது, கிருஷ்ணசாமி சொல்றாரு
தீண்டாமைங்கிற விஷயமே அங்க வரல, தீண்டாமை பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்க கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதிகார போட்டி தான். அங்கதான் நீ நான் பெரிய ஆளா, நான் பெரிய ஆளாங்கிற நான் கேக்குறேன். ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் எனக்கான உரிமையை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறது அதிகார போட்டியா? எனக்கு அதிகாரம் இருக்கு அதனால நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது அதிகார போட்டியா? அதிகார போட்டி நீங்க ரெண்டு முடிச்சிடறேன். அதிகார போட்டின்னு உரிமையை வழங்க மறுப்பவரையும் உரிமையை கோருபவரையும் சமன்படுத்துவது சரியானதா? சமன்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசும் நீங்க அதிகார போட்டின்னு சொன்னீங்கல்ல, அதிகார போட்டி இவங்க ரெண்டு ஈக்குவலா வைக்கிறீங்க. ஆனா சமூக நிலையில் இவர்கள் இருவரும் சமமாக இல்லை, இவர்கள் நுழையக்கூடாதுன்னு இவங்க தடுக்கிறாங்க. அப்ப இவர்கள் ரெண்டு அதிகார போட்டி எப்படி சொல்ல முடியும்? மனமாற்றம் வரணும் சார். மனமாற்றத்தை உண்டாக்க வேண்டிய வேலை நாங்க செய்யணும்னு சொல்றேன், அரசாங்கம் செய்யணும் சொல்றேன். நீங்க செய்து அந்த மக்களுக்கு கூட்டு வழிபாடு உரிமையை பெற்று தந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. இதுல வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து அவங்க தான் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் பண்ண முடியாது. அறநிலையத்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், உள்ளூர் நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் செய்யணும். அந்த அதிகாரிகள் கூட்டு வழிபாட்டை ஆதரிக்கல, தனித்தனியா வழிபட்டுக் கொள்ளுங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் சர்ச்சை. அதை ஒட்டி நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரமா பேசிட்டு சொல்றேன். அங்க தீண்டாமை பிரச்சனை அல்ல அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த மக்கள் வழிபட அனுமதிக்கப்படவில்லையே தவிர அந்த கோயில்களுக்கு தேவையான அத்தனை பணிகளையும் செய்ததாக அந்த நண்பர் சொல்றார். இதுல எங்க தீண்டாமை வந்தது? அவர்கள் பயன்படுத்தினாங்க. கடவுள் ஏத்துக்கிறாரு. அந்த எந்த விஷயத்துக்கு பரிவட்டம் கட்டினாங்களா? தலித் செய்யறதை ஏத்துக்கிறான். பரிவட்டம் கட்டினாங்களா? பரிவட்டம் கட்டினாங்களா? அனுமதி கொடுத்தாங்களான்னு கேளுங்க. துப்புரவு பணிக்கு ஊரணியை சுத்தம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, வேலையை பிரிச்சிருக்காங்க. கதிரனா பரிவட்டம் கட்டக்கூடாது. நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. இல்ல பரிவட்டம் கட்டப்படுதா கேக்குறேன். பரிவட்டம் தலித்துகள் கட்டப்படுதா? கண்டதேவியில நான் என்ன சொல்றேன், கண்டதேவியில நான் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக கண்டதேவியை ஆய்வு செய்தவன். கண்டதேவி கோவில்களை இறுதி கட்ட நல்ல திருமணம் நடந்துச்சு. சாமியை கும்பிடுறதை விட்டுட்டு திருமாவளவனுக்கு எதிராகவும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எதிராகவும் தான் கோஷம் போட்டாங்க. அங்க கண்டதேவி சாமி எல்லாம் விட்டுட்டு தலித் தலைவர்களுக்கு எதிராக எங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சாதிதான். இதை வந்து ஒத்துக்குங்க. அது மட்டும் இல்ல, இல்ல நீங்க கொஞ்சம் காத்துங்க, ஒரு நிமிஷம். தேர தொட்டதுக்காக தஞ்சாவூர்ல ஒரு கொஞ்சம் காத்துருங்க. இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, கடவுள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு நிமிஷம், கடவுள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு ஏகாந்த ரீதியில ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் முடிச்சிடறேன். அவர்கள் செய்த முளப்பாரி, அவர்கள் சாணம் வைத்த சட்டி, அவர்கள் தொட்டு வைத்த விஷயம், விதை போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கான்னு எனக்கு தெரியல. முளப்பாரிக்கு முன்னாடி அதை யார் செய்யறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவர்களால் செய்ய முடியும். அதை எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போக முடியாதனால அது தீண்டாம தானே சார்? அது எப்படி சார் தீண்டாமை? இது வரைக்கும் அனுமதிக்கிற கடவுள் உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாரா? மனிதன் மனம் மாற்றம் வெரி இம்பார்ட்டன்ட்டாக தேவை. நான் கேட்ட மனமாற்றம்ன்றீங்க, நான் கேட்பது இதற்கு தனித்தனியாக வழிபட்டுக் கொள்ளுங்கன்றது தீர்வா சார்? இன்றைக்கு நீங்க ஒட்டுக்கா விட்டீங்கன்னா அடிச்சுக்குவாங்க, அது தீர்வா? சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முடியாதா? மக்கள் மனமாற்றத்துக்கு ஒரு கேம்ப் நடத்த முடியாதா? நீங்க நடத்துங்க, நானும் சொல்றேன், நடத்துங்க, கூட்டு வழிபாடு நடத்த மகிழ்ச்சி. வேலைகளை பிரிச்சு கொடுக்கறதே சாதிதானங்க. சரி, நான் இறுதி கருத்தை கேட்கிறேன். ரொம்ப சுருக்கமா இந்த விவகாரத்தில் உங்க இறுதி கருத்தை ரொம்ப சுருக்கமா பதிவு செய்யுங்க. ஃபைனல் வேர்ட்ஸ் கேட்கிற நேரத்தில் இருக்கிறேன். ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. இல்ல, கண்டிப்பாக இது வந்து அப்பட்டமான தமிழகம் முழுவதும் நான் அறுதிட்டு உறுதியிட்டு சொல்றேன். அது இந்து கோவிலா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்தவ கோவிலா இருக்கட்டும், என்னென்ன பாகுபாடு இருக்குன்றத வந்து ஒரு வெள்ளை அறிக்கை தேவை. கிராமப்புற கோவில்கள், சுருக்கமா சொல்றேன், கிராமப்புற கோவில்கள் எல்லாமே பல கொடுமைகள் இருக்கு. அது வெளியில வருவது கிடையாது. அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்க அப்படியே இருக்கிறாங்க. தண்ணி எடுக்கிறதுல இருந்து திருநாள் கொண்டு சேரி மாயவரத்துல மிகப்பெரிய கலவரம். மக்கள் எல்லாம் போன ஆண்டு ஒரு 150 மக்கள் ஒரு குடிசுக்குள்ள உள்ள புகுந்து பூட்டிக்கிட்டாங்க. கீழ்வெண்மணியில மாதிரி நாங்க செத்து போறோம்னு சொன்னாங்க. கடைசியில என்ன பிரச்சனைனாக்க கோவில் தண்ணீர் எடுக்கிறதுல உள்ள பிரச்சனை வந்துச்சு. கிராமப்புற கோவில்கள்ல எல்லா கோவில்களிலுமே ஆதி திராவிட தலித் மக்கள் உள்ள அனுமதி கிடையாது. இதுதான் உண்மை. சாதி வாரியான கோவில் இருக்கு. ஒரு ஆய்வுக்கு தேவை, ஆய்வுக்கு உட்படுத்தணும். இப்படி செய்ய முடியாது. சரி, குறுக்கிட மன்னிக்கணும். அதன் இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நேரம் கடந்து போயிட்டு இருக்கேன். திரு ரவிக்குமார், இது போன்ற திருக்கோயில் பிரச்சனை சம்பந்தமா தீர்ப்பு செய்வதற்கு, நல்ல தீர்வு உண்டாக்குவதற்கு ஒரு மனமாற்றம் உண்டாக்கக்கூடிய நல்லவர்கள் அடங்கிய குழுவை ஏற்படுத்தணும். ஒண்ணு. இரண்டாவது, இந்த நிகழ்வின் வாயிலா நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கள்ளிமேடு கோவில் திருவிழாவிற்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா கோவிலும் சீல் வச்சிருக்கக்கூடிய நடைமுறையை அரசாங்கம் மாற்றிக்கணும்.
எங்க இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையில மட்டும் நீங்க தலையிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா இது மதசார்பற்ற அரசு. பிரச்சனையினுடைய தன்மையை தீர்ப்பதற்குரிய வழியை தேடாமல் அதை மேலும் மேலும் உண்டாக்குறத கோயிலை பூட்டுறது நான் ஏத்துக்க முடியல. திருவிழா நடப்பதற்குரிய வழிவகையை ஏற்பாடு செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் முன்னெடுக்க வேண்டும். இதற்கு நாங்களும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அனைத்து மக்களும் கூட்டாக வழிபாடு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க உண்மை கட்டாயம் சேர்ந்து வழிபாடுவோம். வழிபாட்டுல பேதம் கூடாது என்பது எங்க கட்சியுடைய நிலையும் கூட. அதாவது கோயில் நுழைவு போராட்டம் அப்படின்னு 20-30 வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் நடத்தினார், பெரியார் நடத்தினாங்க. அதுக்கு பிற்பாடு அதை கைவிட்டுட்டாங்க. ஏன் கைவிட்டுட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லா சாதி மக்களும் மெயின் ஸ்ட்ரீம் கோயிலுக்கு போலான் இருக்கு. அதனால் இந்து சமூக அமைப்பு தான் எண்ணிக்கையில் கூடி புதுப்பிக்கப்பட்டது, சீர்திருத்தப்பட்டதை தவிர தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை எந்த வகையிலும் பயன்படல. அதனால கோயில் நுழைவு போராட்டத்தை பாட்டிட்டாங்க. இப்ப இது போல கிராம தெய்வ கோயில்கள்ல உரிமை மறுக்கப்படும் போது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது இது மாதிரி அரசே பார்ட்டிஷன் பண்றதுங்கிற வன்முறை நடக்குது. இதையெல்லாம் தன் வாழ்நாள் முழுக்க கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் டாக்டர் அம்பேத்கர் இறுதியாக என்ன பண்ணாருன்னா, எப்படி நீங்க கோயில் அது இது உரிமை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் சாதி அமைப்பை சீர்திருத்துவதும் இந்து மதத்தை சீர்திருத்துவதும் தாழ்த்தப்பட்ட மக்களை மீண்டும் அதுக்குள்ளே அடக்கி வைக்கிற முயற்சி தான் நடக்கும். இதற்கு தீர்வு என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் மதம் மாறுவதை தவிர வேறு தீர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பௌத்தத்துக்கு மாறினார். இல்ல சொல்லிடுறேன் இருக்கே நான் சொல்லிடுறேன். அம்பேத்கர் இருங்க ரவிக்குமார் பேசி முடிச்சு அம்பேத்கரோட பௌத்தத்தை எப்படி அவர் முன்மொழிகிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் போடுற கட்டளைகள்ல இந்து அடையாளங்களை பயன்படுத்த மாட்டேன், இந்து கடவுள்களை வழிபட மாட்டேன், சாதி ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி புராட்டஸ்ட் இந்து ரிலிஜனாக இந்து மத எதிர்ப்பு தான் பௌத்தம். அம்பேத்கரோட பௌத்தம். அம்பேத்கரின் வழியில் பௌத்தமோ அல்லது தன்னை மதிக்கிற மதம் எந்த மதமோ அந்த மதத்துக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மாறுவதை தவிர வேறு தீர்வதற்கு கிடையவே கிடையாது. அதாவதுங்க, பொதுவா எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவரவர்களுடைய எல்லையில் இருப்பது நல்லது. சரி, எல்லைகளை மீறி வம்புக்கு போறதும் குத்துவெட்டுக்கு போறதும் இன்னொருத்தம் பொண்ணை கையை பிடிச்சு இழுக்கிறதும் இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்றேன்னு சொல்லி வம்பு பண்றதும் சமுதாயத்துல தெளிவா நடந்துகிட்டு இருக்குது. அந்த கலாச்சார உரிமை என்பது ஜாதி ஒழிப்புங்கிற பேர்ல ஜாதி ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதிங்கிற பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்க யார் அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற ஆதார் கார்டையும் பயன்படுத்துற எல்லாரும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் அரசியல் சட்ட உரிமைதான் செயல்படணுங்கிறதா நோக்கம். எல்லையை வகுப்பது யாருன்றதான் தாழ்த்தப்பட்ட பெண்கள் மீது பாலியல் ரீதியான வன்முறை நடக்குது. தாழ்த்தப்பட்ட ஆண் மீது திருமணம் பண்ணிக்கிட்டானா திருமண ரீதியான வன்முறை நடக்குது. இப்படிதான் அந்த சமூகம் சாதியை கட்டமைக்குது. பேசுறது அர்த்தமே கிடையாது. போதிய நேரம் இல்லாதான் விவாதத்தை நிறைவு செய்ய விவாதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச அமர்வில் சந்திப்போம். எதிர்த்து பேசிட்டு